கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி பெண் ஆளுமை பகுதி. பெண் ஆளுமை பகுதி என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது பெண்களுடைய ஆளுமை நிறைந்த பெண்களை நாங்கள் அடையாளப்படுத்துவது வழக்கமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பலவிதமான பெண்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சாதனை படைத்த பெண்கள் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். பல விதமான கோணங்களில் நாங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் அல்லது நாங்கள் பல்வேறு தொழில் துறைகளில் தங்களை சாதனைப்படுத்தி சாதனையாளர்களாக அடையாளப்படுத்தி கொண்ட பலருடைய வாழ்க்கை வரலாறு அவர்களுடைய ஒரு நேர்காணலாக இந்த நிகழ்ச்சியும் அமைந்திருக்க போகின்றது. அந்த வகையிலுமே இன்றைய தினத்திலுமே ஒரு ஆளுமை நிறைந்த பெண் எங்களுடைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக நேர்காணலை தருவதற்கு தயாராக இருக்கின்றார். அந்த வகையிலுமே நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாங்கள் இணைந்திருக்கலாம். நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரம் பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். அடுப்பங்கரைதான் பெண்ணுடைய வாசல், பெண்ணுடைய வீடு என்று சொல்லி அந்த காலமெல்லாம் போய் அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லி எல்லாவற்றிலும் தன்னுடைய கால் தடங்களை பதித்து தனக்குன்னு ஒரு இடத்தை வகித்து கொண்டு உச்சம் தொட்டு செல்கிறார்கள் ஆளுமையான பெண்கள் என்றுதான் சொல்ல முடியும். சுயதொழிலாக இருக்கலாம், ஒரு அரசு சேவையாக இருக்கலாம், தங்களுக்கென்று பிடித்த ஒவ்வொரு தொழிலாக இருக்கலாம். ஒவ்வொரு தொழில்களிலும் பெண்கள் தங்களுக்கென்ன ஒரு பெயரை சூட்டி கொண்டு வெற்றிகரமாக வலம் வருகிறார்கள். அந்த காலத்தில் பெண்ணுடைய வீடு அடுப்பங்கரை, கணவனுக்கு மட்டுமே சேவைகள் செய்ய வேணும், பிள்ளைகளை மட்டுமே பராமரிக்க வேணும். இதுதான் பெண்ணுடைய நாளாந்த வாழ்க்கையாக இருந்தது. அதை மாற்றி இப்போது ஒவ்வொரு பெண்ணும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக மாற்றம் அடைந்து தனக்கென ஒவ்வொரு பாதையை வகித்து அதில் வெற்றி படிகளை கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு பெண்ணை தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியூடாக உங்களுக்காக நாங்கள் அடையாளப்படுத்த காத்திருக்கின்றோம். இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் நுண்கலைமானி நாட்டிய கலாகேசரி தானா விஜய கௌரி அவர்கள் தான் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். இவரோடு தான் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. முதலில் நாங்கள் அவரை இணைத்துக் கொள்ளலாம் நிகழ்ச்சி வாயிலாக. வணக்கம் மிஸ். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலும் உங்களை இந்த நிகழ்ச்சி வாயிலாக சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பல மாணவர்களுக்கு, பல பெற்றோர்களுக்கு, பல பேருக்கு தெரிந்திருக்கும். ஒரு ஆசான் என்று சொன்னாலே இறுதி வரைக்கும் கடவுளை போல நாங்கள் இறுதி வரைக்கும் நினைவில் வைத்துக் கொள்வது எங்களுடைய ஆசானாக இருக்கும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு கல்வி கற்பித்த இந்த ஆசிரியர்களையும் யாரும் மறக்க மாட்டார்கள். அவ்வாறான ஒரு நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். முதலில் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை கூறுங்கள். இந்த பொழுதினை தந்த இறைவனுக்கும் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தி வைத்திருக்கின்ற என்னுடைய தாய் தந்தையர் மற்றும் என் சகோதரர்களுடைய ஆத்மாவை மனதார வேண்டிக் கொண்டு இந்த கலையகத்திலே இன்று இணைந்திருப்பதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் ஈனா ராஜலிங்கம் விஜயகௌரி. என்னுடைய தந்தையாரின் பெயர் ராஜலிங்கம். என்னுடைய பெயர் விஜயகௌரி தயானந்தன். நான் நினைவில் மத்திய கல்லூரியில் நடன ஆசிரியராக தற்போது கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். ஆசிரியராக கால் பதித்த இந்த கடந்த கால நினைவுகள் மிகவும் கடினமானதாகத்தான் எனக்கு இருந்திருக்கிறது. என்னுடைய ஆரம்ப கல்வியின் ஆரம்ப குருவாக இருந்தவர் எனது தாயார் சத்தியலீலா ராஜலிங்கம். அவர் எனது முன்பள்ளி ஆசிரியர். அதனைத் தொடர்ந்து கோண்டாவில் இந்து கல்லூரியினுடைய ஆரம்ப கல்வி ஆசிரியரான திருமதி ராஜேஸ்வரி செல்லத்துறை, எல்லோரும் அன்பாக அழைக்கும் பேபி டீச்சர் என்பவர்னாலே நாங்கள் சிறு வயது காலத்திலே 6 தொடக்கம் 9 வயது பராயங்களிலேயே நாங்கள் மாவட்ட ரீதியாக முதலிடங்களை நடனங்களில் பெற்றிருக்கிறோம். அந்த பகுதி காலங்களில் நாங்கள் பெற்றுக்கொண்டது கிராமிய நடனங்கள் சார்பானது. எனது பரதநாட்டிய பதிப்பு என்பது கோண்டாவில் இந்து கல்லூரியில் எங்களுடைய முதல் ஆசிரியராக அங்கு கடமையாற்ற வந்திருந்த பவானி ரமணீஸ்வர சர்மா அவர்கள் இப்பொழுது என்ஐஏ நிறுவனத்தின் டீச்சர் எடியூகேட்டராக இருக்கிறார். அவர்தான் எங்களுடைய என்னுடைய ஆரம்ப கல்வி பரதநாட்டிய ஆசிரியர். அதனைத் தொடர்ந்து மீனா டீச்சர், அதனைத் தொடர்ந்து இணைவில் மத்திய கல்லூரியினுடைய மாணவியாக திலகா டீச்சரிடம் கல்வியை பெற்று அதன் பின்னர் நான் பல்கலைக்கழகத்தில் இணைந்து நுண்கலைமானி பட்டத்தை பெற்றுக்கொண்டேன்.
என்னுடைய காலங்களில் அடுத்தபடியாக தொழிற்கல்வியையும் யாழ் பல்கலைக்கழகத்திலேயே பெற்றுக்கொண்டுள்ளேன். உங்களுடைய அறிமுகம் என்கின்ற ஒரு விடயத்தை தாண்டி நீங்கள் பல்வேறுபட்ட விடயத்தை வந்து அதற்குள்ளே வந்து உட்புகுத்தி இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். கட்டாயம் பரதம் என்பது பல பேர் சொல்லுவார்கள், நான் தான் இதுல வந்து சரியான முறையில் கொண்டு செல்ல முடியும், நான் தான் பயில முடியும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து பரதநாட்டியத்துக்கு பல பெயர்கள் வந்து சொல்லி அழைத்தார்கள். நீங்கள் கூறியது போல ஆரம்பத்தில் நீங்களே அந்த அறிமுகத்தில் கூறியிருந்தீர்கள், நீங்கள் அவ்வாறு தொடர்ச்சியாக இருந்தீர்கள் அதிலேன்னு சொல்லி. இவ்வாறு இருக்கும்போது மிஸ் ஒரு ஆசிரியராக, அதுவும் ஒரு பரதநாட்டிய ஆசிரியராக நீங்கள் இருக்கும்போது பல பிரச்சனைகள் பல விடயங்களை தாண்டித்தான் நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். இவ்வாறு இருக்கும்போது அந்த காலத்தில் இருந்த இந்த பரதநாட்டிய கலைக்கும் இன்றைய எங்களுடைய பரதநாட்டிய கலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அன்றைய காலங்களில் என்னுடைய சிறிய வயது காலங்களிலேயே சற்று மாற்றம் அடைய தொடங்கிவிட்டது. எனக்கு முற்பட்ட கால பகுதிகளில் பரதநாட்டியத்தை பயில்வது என்பது, அது சதிராட்டம் என்பதும் அது ஒரு பெண்களுக்குரிய கலை அல்ல, அதாவது குடும்ப பாங்கான பெண்களுக்குரிய கலை அல்ல என்பதும் தான் அன்றைய கால எங்களுடைய சமூகத்தினரின் கருத்தாக இருந்தது. என்னுடைய தாயார் ஒரு முன்பள்ளி ஆசிரியராக இருந்த காரணத்தினாலோ என்னவோ தெரியாது, எனக்கு இந்த கலைகள் மீது இருந்த ஆர்வத்தை அவர் இன்னும் எனக்கு வலுவூட்டுவதற்கான செயற்பாடுகளைத்தான் செய்திருந்தார். எங்களுடைய காலங்களிலே தான் இது மேலும் மேலும் வலுப்பெற்று வந்தது. அதாவது பரதநாட்டியத்தை ஒரு கலை அம்சமாக பார்க்க தொடங்கினார்கள். அதற்கு முன்பாக சமூகத்தில் அதை ஒரு களிப்பாட்டு நிகழ்வாகத்தான் கொண்டாடப்பட்டதை தவிர கலை அம்சம் பொருந்திய ஒரு பக்தி நிறைந்த கலைப்படைப்பாக உருவாக்கப்பட்டது. மெதுவாக படிப்படியாக தான் அது வளர்ச்சி அடைந்தது என்று சொல்ல வேண்டும். பரதநாட்டியம் இன்றைக்கு பல மாணவர்கள் கற்கக்கூடிய அல்லது கற்க விருப்பமுடைய பேரார்வமுடைய கலையாக மாறியிருக்கிறது என்பதும், அதே நேரம் எமது கல்வி திட்டத்திலே வந்து இந்த கலையானது உட்புகுத்தப்பட்டிருப்பதனாலே இது ஒரு ஒழுங்குமுறையான ஒரு படிமுறையான ஒரு செயற்பாடுடைய கல்வியாக மாற்றமடைந்திருக்கிறது. கலையை கலையாக பார்க்கின்ற பொழுது நாம் அந்த கலையினூடாக தெய்வத்தை பார்க்கிறோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. கட்டாயம் நீங்கள் கூறியது போல இப்போது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எந்த கோயிலை நாங்கள் பார்த்தாலுமே வந்து முதல் இந்த பரத கலையை வைத்துத்தான் ஒரு விடயத்தை வந்து ஆரம்பிக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்தது தான் கோயில்கள் திருவிழாக்கள் ஆரம்பமானாலே வந்து அது கோயில் திருவிழாக்கள் மட்டும்தான் அங்கு நடைபெறும். ஆனால் இப்போது கடவுளை குளிர்ச்சி அடைய செய்வது போல சிறுவர்களுடைய நாடகம், அவர்களுடைய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் என்று சொல்லி ஏராளமான விடயங்கள் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டது என்பது இந்த நடன ஆசிரியராக இருக்கக்கூடிய உங்களுக்கு பெருமித மகிழ்ச்சி என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் வந்து அதற்கு எத்தனையோ பெயர்களை வைத்து அழைத்தார்கள். இது பெண்களுக்கான கலை இல்லை என்று கூட கூறப்பட்டது. ஆனால் அதை இப்போது புனிதமான கோயில்களிலே அரங்கேற்றமாக செய்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவுத்துக்கு அது பெரிய ஒரு வெற்றி கண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். சரி, இவற்றையெல்லாம் தாண்டி மிஸ் பரதநாட்டியத்தை வந்து கற்கின்ற பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், கூடுதலாக வந்து பரதநாட்டியம் என்று சொன்னால் அது பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் உரியது என்று சொல்லித்தான் எல்லாருமே வந்து பேசுவார்கள். ஆனால் அதில் ஆண்களும் வந்து விருப்பமுடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இவ்வாறான கருத்துக்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆண்களும் வந்து அதிகமாக வந்து பரதத்தை விரும்புகிறார்கள் என்றால் அது மற்றவர்களுடைய பார்வைக்கு தவறானதாக இருக்கிறது. அதை நீங்கள் ஒரு ஆசிரியராக இவ்வாறு பார்க்கிறீர்கள்? எல்லாருடைய மனங்களும் ஒரே மாதிரி அமைவதில்லை. மனிதர்களுடைய ஒரு கையை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த கையில் இருக்கின்ற விரல்கள் அத்தனையும் ஒரே அளவுடையதாக இருப்பது என்பது சாத்தியமற்ற விடயம். ஒவ்வொரு மனிதனுடைய மனங்களும் வித்தியாசமான இயல்புகளை கொண்டது. ஆண்கள் கம்பீரமான தோற்றமுடையவர்கள் என்பதனால் அவர்கள் நளினமான பரதநாட்டியத்தை பயில்வதனால் அவர்கள் பெண்களை போல நடைகள், பெண்களை போல குண அம்சங்கள் உடையவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய ஒரு பிற்போக்கான கருத்து. உண்மையிலே அந்த கலையினுள்ளே அவர்கள் ஊறி விடுவதனாலும் அந்த கலையை உள்வாங்குவதனாலும் தங்களை மீறி அவர்கள் அந்த கலையை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள் என்பதுதான் உண்மையான கருத்து. எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள், ஏரம்பு சுப்பியா சார், வீரமணி ஐயா அவர்கள் எல்லோருமே சகல விதமான கலைகளிலுமே விற்பனர்களாக தேர்ந்திருக்கிறார்கள். தற்போது எங்களோடு கல்வி பயின்ற நான் என்னுடைய சக நண்பன் அனிருத்ரனை சொல்ல போனால் அவர் ஒரு சிறந்த வீரன், சிறந்த ஒரு
நடன கலைஞர். நீங்கள் அவரை அவருடைய கம்பீரத்தை பார்த்தீர்கள் என்றால் ஆண்களுக்குரிய மிடுக்கும் கம்பீரம் அவர்களிடம் இப்பவும் இருக்கிறது. நாங்கள் கலையாக கற்க வேண்டுமே தவிர அதை மீறி என்னுடைய மனதில் அதில் பற்றின தவறான சிந்தனை இருந்தால் எனக்கு வேறு விதமான ஒரு கருத்தை தான் கொண்டு வரும். நாங்கள் கலைப்படைப்புகளுக்குள்ளே உள்வாங்கப்படுகின்ற பொழுது நாங்கள் தெய்வீக அம்சத்துக்குள்ளே உள்வாங்கப்படுவர்களாகத்தான் எங்களை நினைத்துக் கொள்கிறோம். அவ்வளவுதான். மேடையிலே ஏறிவிட்டால் நாங்கள் என்ன பாத்திரத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த பாத்திரமாகவே மாறி விடுவதனாலே நாங்கள் அந்த பாத்திரமாக உங்களுக்கு தெரிகிறோம். இதுதான் மாற்றம். ஆகவே ஆண்களும் கலைகளை பயில்வது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். கலை என்பது என்ன? பரதநாட்டியம் உண்மையிலே என்னத்தை தருகிறது? உடலுக்கு அழகை தருகிறது, தெய்வீக அம்சத்தை கொடுக்கிறது, உடல் பயிற்சி, நோயை எதிர்க்கின்ற எதிர்ப்பு சக்தி, சிறந்த கிரகித்தல், நுண்ணறிவு, தெளிவு, பரந்த உலக கலாச்சாரங்களை அறியக்கூடிய வாய்ப்பை இந்த பரதநாட்டியம் தருகின்றது. உண்மையிலே பரதநாட்டியம் பயின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் குறைவானவர்களாக இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. கட்டாயம். ஏனென்று சொன்னால் இப்போது ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வளர்ந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு என்பதை தாண்டி 2 பேரும் சமமாக ஓடுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. நீயா நானா என்கின்ற போட்டியை தாண்டி அது என்ன துறையாக இருந்தாலும் அவர்கள் சமமாக ஓடினார்களாக இருந்தால் அந்த இடத்தில் நீ யார் நான் யார் என்கின்ற ஒரு கேள்விக்கு இடம் இருக்காது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அடுத்த கேள்வி மிஸ் பாத்தமாக இருந்தால், இந்த நான் கேட்டதுக்கு மிகவும் தெளிவான ஒரு பதில். எத்தனையோ பேர் விமர்சிப்பார்கள், விமர்சனங்களை செலுத்தி கொண்டிருப்பார்கள். அது அவர்களுக்கான வேலைகள், அது அவர்களோடே போகட்டும். அதை தாண்டி இந்த படிக்கின்ற வேளையில் எல்லா பெண்களையுமோ சரி எல்லா ஆண்களையுமோ சரி நாங்கள் பார்த்தால் பரதநாட்டியத்தின் பட்டத்தை பெற்றிருப்பார்கள். அந்த பரதநாட்டியத்துடைய பட்டத்தை பெற்றும் அவர்களுக்கு அந்த கலை சார்ந்த எந்த ஒரு வேலைகளும் கிடைப்பது மிக அரிதாக இருக்கிறது இப்போதைய காலத்தில். அவர்கள் எடுத்த அந்த பட்டத்திற்கும் அவர்கள் கற்ற அந்த கலையையும் தாண்டி அவர்கள் யோசிக்காத பல வேலைகளைத்தான் அவர்கள் ஈடுபடக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய பொருளாதாரம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். இதன் காரணமாகத்தான் அவர்கள் கிடைக்கின்ற வேலைக்கு செல்கின்றார்கள் என்று சொல்லி. இவ்வாறு இருக்கும்போது அந்த பரதநாட்டிய பட்டத்தை பெற்ற பிள்ளைகள் தங்களுக்கு பொருத்தமான ஒரு வேலையை தேர்வு செய்வது இல்லை. இதற்கான காரணம் என்ன? இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? பரதநாட்டிய பட்டத்தை பெற்றவர்கள் தங்களுக்கான வேலையை சரியான வேலையை தெரிவு செய்வது இல்லை என்பதை விட அவர்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை. எங்களுடைய அரசாங்கத்தினாலே தேவைக்கேற்ற வேலைகளை வழங்கப்படுவதால், அதாவது தேவை கருதிய வேலை மாற்றங்கள் உருவாக்கப்படுவதனாலே பரதநாட்டியம் கற்றவர்களும் வேறு வேறு சேவைகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. ஏனென்றால் பொருளாதார சிக்கல். எங்களுக்கு வழங்கப்படுகின்ற அரசாங்க வேலைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமே தவிர அவர்களுக்குள்ளே அந்த கலைப்படைவு எப்பவுமே இருக்கும். வேலை வாய்ப்பு எந்த நிறுவனத்திலேயோ அல்லது பாடசாலைகளிலேயோ எங்கேயோ இருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய கலைகளை மிளறச் செய்ய முடியும். ஒரு நிறுவனத்தில் கடமை புரிகின்ற பொழுது அந்த நிறுவனத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு வைபவங்களிலும் அவர்களுடைய ஆற்றுகைகளை செய்ய முடியும். அதே நேரம் அவர்கள் நிறுவன வேலைகளையோ சொந்த வேலைகளையோ தாண்டி ஒரு பொழுதுபோக்கு நேரம் பிரத்யேகமான வகுப்புகளை வைக்க முடியும். அதன் மூலமாகவும் தாங்கள் கற்ற கலையை வளர்க்கவும் முடியும். அதனாலே அவர்களுடைய சிறந்த ஒரு பெருபேட்டை, அதாவது சிறந்த ஒரு பேரும் புகழையும் அவர்கள் அடையக்கூடியதாக இருக்கும். கற்றவர்கள் எல்லோருமே அந்த சேவையை விரும்பி கற்றவர்கள் என்றும் நான் சொல்ல மாட்டேன். தங்களுக்கு ஒரு பட்டம் வேண்டும் என்பதற்காக கற்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படி கற்றவர்கள் வேறு வேலைகள் கிடைக்கின்ற பொழுது முழு மனதுடன் சம்மதித்து அந்த வேலைக்கு சென்று விடுகிறார்கள். ஆனால் பரதநாட்டியத்தையே விருப்பமாக விரும்பி கற்றவர்களுக்கு கூட வேறு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது தேவை கருதி அந்த வேலைக்கு செல்கிறார்களே ஒழிய அவர்கள் நிச்சயமாக அந்த பரதநாட்டியத்தை மறந்தோ அல்லது வெறுத்தோ விருப்பமில்லாமலோ வேறு வேலைக்கு செல்லவில்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் பிரத்யேகமான வகுப்புகளை எடுத்து இப்பொழுதும் தங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஆர்வங்களை அல்லது தேவைகளை அல்லது அந்த சேவையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக நான் கோண்டாவில் மேற்கு பிரதேசத்தை சேர்ந்தவர். எங்களுடைய பிரதேசத்திலே நான்
கிட்டடையிலே வந்து என்னுடைய மகளினுடைய அதாவது வட இலங்கை சங்கீத சபையினுடைய 6வது தரம் பரீட்சைக்கான ஒரு ஆய்வு செய்ய வேண்டியிருந்தது. நான் என்னுடைய மகளுக்கு எங்களுடைய பிரதேசத்தை தான் எடுத்து கொடுத்திருந்தேன். அதில் பெற்ற தகவல்களை நான் சேகரித்தது அண்மையில் சேகரித்தபடியால் அதை சொல்லுகிறேன். 11 பட்டம் பெற்ற நடன ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருமே நடன பாடத்தை கற்பிப்பவர்களாக இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் வேறாக இருந்தாலும் எங்களுடைய பிரதேசங்களிலே அந்த 11 பேரில் என்னோடு சேர்த்து இன்னும் 2 தான் ஆசிரியர்களாக இருக்கிறோம். ஏனையவர்கள் வேறு உத்தியோகங்களுக்கு மாறி அதிலே தங்களுடைய செல்வாக்கை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் வீட்டிலே வகுப்படுத்து தங்களுடைய சேவையை கலைப்படைப்புகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவையை கருதி வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்டார்களே தவிர உண்மையிலே கலையில் ஆர்வமானவர்கள் தங்களுடைய கலைப்படைப்புகளை ஏதாவது ஒரு கட்டத்தில் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஏன் இந்த கேள்வியை நான் உங்கள் மத்தியில் கேட்டேன் என்று சொன்னால், சில பேர் அவர்களிடத்திலேயே வந்து நேரடியாக கேட்கிறார்கள், நீ நாடகம்தான் செய்தாய், மியூசிக் தான் எடுத்தாய், ஆனால் நீ தேவையில்லாத ஒரு வேலையில் வந்து இருக்கின்றாயே அப்படின்னு சொல்லி, விரும்பித்தான் போனியா விரும்பாமத்தான் போனீர்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுக்குள்ளாகிறார்கள். இவ்வாறு பேசுகிறவர்களும் இவ்வாறு கேள்வி கேட்பவர்களும் அந்த கேள்விக்கு பதில் சொல்பவர்களுக்காகவும் வந்து உங்களுடைய பதில் மிகவும் அழகாக இருந்தது, அதோட விரிவாக்கமாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம், எதற்காக என்று சொல்லி இவற்றை தாண்டியுமே சில பேருடைய யோசனை வந்து சிறு வயதிலிருந்து நாங்கள் பரதநாட்டியத்தை கற்றால்தான் அதில் வளர்ந்ததுக்கு பிற்பாடு ஒரு நல்ல ஒரு இடத்தை வந்து எங்களால் பிடிக்க முடியும் என்று சொல்லி, இதே கொஞ்சம் வளர்ந்துட்டோம், அதாவது ஒரு காப்போதர உயர்தர பரீட்சை வந்து நாங்கள் எடுத்துட்டோம் என்று சொன்னால் இந்த பரீட்சைக்கு பிற்பாடு எவ்வாறு நான் பரதநாட்டியத்தில் வந்து ஈடுபட முடியும், என்னால் வந்து அதை தக்க வைத்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு பல கனவுகள் இருக்கு. ஏன் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு பரதநாட்டியம் என்று சொன்னால் மிக மிக பிடிக்கும், சரியான ஒரு விருப்பம், சரியான ஒரு ஆசையாக இருக்கும் பார்க்கின்ற வேளையில். ஆனால் நான் இப்போ யோசிப்பேன், நாங்கள் ஒரு ஸ்டேஜை கடந்து வந்துட்டோம், இதற்கு பிற்பாடு நான் பரதத்தை கற்று என்னால் அதை கற்றுக்கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே என்னுடைய மனதுக்குள்ளேயே இருக்கு. இவ்வாறு இருக்கின்றது. என்னை தாண்டி அவ்வாறு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பரதத்தை வந்து நாங்கள் சிறு வயதிலிருந்து தான் கற்றால் வெற்றி பெற முடியுமா, இல்லை என்று சொன்னால் நாங்கள் நினைக்கிற நேரத்தில் அதை சரியாக கையாள முடியுமா? நிச்சயமாக முடியும். எல்லாவற்றுக்கும் மூல காரணம் மனம். உங்களுடைய மனமும் உடலும் தயாராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த வயதிலும் சாதிக்க முடியும், எந்த இடத்திலும் சாதிக்க முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் ஒவ்வொருவரும் அடிப்படையிலிருந்து கல்வி கேட்க வேண்டும் என்று கருதுவதற்கு காரணம் இளம்பிராயத்திலே எலும்புகள், தசைகள், விட்டு கொடுப்புகள், சுத்தங்கள் எல்லாம் இளம்பிராயத்திலே இருந்தே மெருகூட்டி கொண்டு வர முடியும் என்று சொல்லுகிற வளமையை கொண்டுதான் அது கதைக்கப்படுகிறதே தவிர, ஆனால் எனக்கு தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு இருக்கும் ஆர்வத்துக்கு அந்த கலை தடையாக இருக்க மாட்டாது. நீங்கள் எந்த வயதிலும் எந்த நேரத்திலும் நீங்கள் மனமும் உங்களுடைய உடலும் தயாராக இருக்கும் பட்சத்தில் உங்களால் கலையை கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஆர்வமாக இருந்தால் அதுவும் வெகு விரைவாக அதை சாதிக்கவும் முடியும். எத்தனை வயதிலும் நீங்கள் அந்த சாதனையை மேற்கொள்ள முடியும். கட்டாயம் நல்ல ஒரு விடயத்தை வந்து கூறியிருந்தீர்கள். ஏன்னு சொன்னால் என் சார்ந்தே பல கேள்விகள் இருக்குது, பரதம் சார்ந்த. இப்போது கோயில்களில் வந்து கலை நிகழ்ச்சிகள் நடக்கின்ற வேளையில் நாங்களே யோசிப்போம் மிக அழகாக, அதாவது அவர்களுடைய உடை பாவனைகளை பார்க்கும் போதே மிக ஒரு விருப்பமாக இருக்கும். அதை பார்க்கின்ற வேளையிலே வந்து அதிலே நாங்களும் அதில் ஈடுபட்டால் எவ்வாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருந்தாலும் நான் இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய கோண்டால் மேற்கு பிரதேசத்திலே எங்களுடைய சந்திரசேகர விநாயகர் கோயில் ஒன்று இருக்கிறது. அதேமாரி கந்தர்வளவு ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் கோயில் என்று 2 கோயில்கள் இருக்கிறது. அந்த கோயில்களிலே நாங்கள் செய்கின்ற திருவிழா காலங்களோ அல்லது கும்பாபிஷேகமோ அல்லது விஜயதசமி கால பகுதிகளிலேயோ எங்களுடைய அயலில் இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும், அதாவது பரதநாட்டியம் பயிலாத பிள்ளைகளை கூட, அதாவது ஓயல் எடுத்த பிள்ளைகளை கூட நான் பழகி இருக்கிறேன். ஓயல் ஏஎல் எடுத்த பிள்ளைகள், 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு பிள்ளைகள், 7, 8, 9, 10 பிள்ளைகள், பரதநாட்டியம் பயிலாத பிள்ளைகளையும் சேர்த்து அவர்களையும் குழுவாக ஒன்றாக்கி பழகியவர்களுடன் சேர்த்து நாங்கள் நிகழ்வுகளை அரங்கேற்றிருக்கிறேன். நான் அரங்கேற்றிருக்கிறேன் நிகழ்வுகளை என்பதை உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி. என்ன, அந்த ஊரில் உள்ள அத்தனை பேருமே அந்த இடத்து சன்னிதானத்துக்கு வந்து நின்று
தங்களுடைய பிள்ளைகளுடைய கலைப்படைப்புகளையும் பார்த்து அதே நேரம் அந்த கோயிலையும் சூழ இருந்து சமூகமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமையும். எங்களுடைய ஊர்களிலே கோயில்கள் அமைவதற்கு காரணமே எங்கள் சமூகம் கோயிலோடு சேர்ந்து விழுமிய பண்புகளோடு கலை கலாச்சாரத்தையும் கொண்டு நகர்வதற்காக மட்டும்தான். கட்டாயம் இது அந்த காலத்தில் எவ்வாறு பேசப்பட்டதோ என்பதை தாண்டி இப்போது இருக்க காலகட்டத்துல வந்து பரதம் என்கின்றது வந்து நாங்கள் கையெடுத்து கும்பிடுகின்ற அளவுக்கு வந்து வளர்ந்துள்ளது என்பது பெரிய ஒரு பெருமையாக இருக்கும். அது எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு பாரம்பரியமாக கூட இருக்கிறது, கலைகள் கலை நிகழ்ச்சிகள் என்று சொல்லி பார்க்கின்ற விலை. சரி, இவ்வாறாக இருக்கும்போது உங்கள் சார்ந்த ஒரு கேள்வி கேட்கலாம் என்று சொல்லி யோசிக்க, ஆரம்பத்துல நீங்கள் சிறு வயதிலிருந்தே இந்த பரதத்துல வந்து ஈடுபாடு கொண்டீங்களா, இல்லைன்னு சொன்னால் நீங்களும் மற்றவர்களை பார்த்து நானும் பரதத்துல வந்து ஈடுபட வேணும், என்னையும் நான் மற்றவர்களுக்கு என்னுடைய சாதனைகளையும் வந்து வெளிப்படுத்த வேணும் என்று சொல்லி நினைச்சதா, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நினைக்காமலே இந்த துறைக்குள்ள வந்து உட்புகுந்தீர்களா? இல்லை, என்னுடைய முன்னர் நான் சொன்னது போல என்னுடைய தாயார் வந்து முன்பள்ளி ஆசிரியர். அவர் தன்னுடைய கலை நிகழ்வுகளின் பொழுது கரகாட்டம், கும்மி, கோலாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் ஆடுவது வழக்கம். அந்த நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அதைத் தொடர்ந்து எங்களுடைய ஆரம்ப கல்வி நிகழ்வுகளில் கோலாட்டம், கும்மி போன்ற பல நிகழ்வுகளில் நாங்கள் ஹோண்டாவில் இந்து மகாவித்தியாலயத்தில் ஆடியிருக்கிறோம். ஆனால் நான் கற்றுக்கொள்ள தொடங்கியது பரதநாட்டியம் என்ற அடிப்படையை நான் கற்றுக்கொள்ள தொடங்கியது தரம் 9 3ஆம் தவணை எங்கள் பாடசாலையில். அப்பொழுதுதான் முதல் பவானி மிஸ் எங்களுக்கு நடன ஆசிரியராக வந்திருந்தார். அப்போ அவர் கேட்டார், உங்களுக்கு ஆர்வம் இருக்காண்டு. நாங்கள் எல்லாம் 8 பேர் போயிட்டோம். மிஸ் நீங்கள் உங்களுக்கு 6ஆம் ஆண்டிலிருந்து 9ஆம் ஆண்டு வரைக்கும் உரிய சகல பகுதிகளையும் நான் உள்வாங்க வேணும், எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருகிறேன். நாங்கள் ரெடி, நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம். அவர் எங்களுக்கு ஒரு 6 மாத காலம்தான் அவர் எங்களுக்கு பணி செய்யக்கூடியதாக இருந்தது. அவருக்கு வேறு மாற்றங்கள் கிடைத்து அங்கே போய்விட்டார். அதன் பின்னர் மீனா மிஸ் வந்தவா. நாங்கள் நல்ல ஆர்வமாக கற்றதுனாலே உண்மையிலே எனக்கு அப்பொழுதெல்லாம் டி தான் ஏ தரத்தில் இருந்தது, எனக்கு டி. அப்போ மற்றவர்கள் சொல்வது போல ஆரம்ப காலத்தில் இருந்து நான் கற்றுக்கொள்ளவில்லை. தரம் 9 3ஆம் தவணையில் இருந்துதான் நான் பரதநாட்டியத்தை கற்றுக்கொண்டேன். நான் ஜிசி ஓஎல் தர பரீட்சை 3 தரம் எழுதியிருந்தேன். முதல் தடவை எழுதுகின்ற அப்பொழுது உங்களுக்கு தெரியும் பிரச்சனையான காலகட்டம். 3 தடவைகள் நான் எழுதியிருந்த பொழுது 2 தடவைகள் அந்த பெறுபேற்றை என்னால் பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். எங்களுடைய கைகள் கிடைக்கவில்லை. 3ஆம் தரம் கிடைத்தது. 3ஆம் தரம் எழுதிய பின்னர் எனது சகோதரனர் ஓயல் பரீட்சை எழுதியிருந்தார். எங்களுடைய குடும்பம் வந்து மிகவும் வறுமைக்குட்பட்ட குடும்பமாக இருந்தது. அதனாலே நான் அவர் ஓயல் எழுதினது பிறகு அவரை ஏஎல் படிக்க விட்டு நான் டியூஷன் வீட்டில் வகுப்புகளை எடுத்து படிப்பிச்சு அதிலேருந்த வருமானங்களூடாக என்னுடைய சகோதரனை ஏஎல் எடுக்க பண்ணி அவரை ஏஎல் எடுத்த அப்புறம் அவர் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து நான் ஏஎல் எடுத்து அவர் யூனிவர்சிட்டி போன அப்புறம் நான் யூனிவர்சிட்டி போனேன். அப்போ என்னுடைய கலைப்படைப்புகள் சிறு வயதிலே ஆரம்பமாகிட்டு என்னுடைய அந்த விருப்பம் இருந்தது. ஆனால் பரதநாட்டியத்தை நான் முறைப்படி கற்றுக்கொண்டது தரம் 9 இருந்துதான். அப்போ பரதநாட்டியத்தை கற்பதற்கு வயதில்லை, சிறு வயது பிராயத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்து எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3 பரதநாட்டியத்தை பயிலுகிறார்கள். அதிலே மூத்த மகள் தான் இப்பொழுது வட இலங்கை சங்கீத சபை 6ஆம் தரம் சீத்தி அடைந்திருக்கிறார். அவருக்கு பல்கலைக்கழகம் கிடைத்திருக்கிறது. அவர் பரதநாட்டிய துறைக்கு தான் வர வேண்டும் தான் என்று தன்னுடைய ஆர்வத்தில் நான் அதுக்கு சம்மதித்துக் கொண்டேன். அவர் விரும்புகிற தொகுதிக்கே விட்டுக்கொண்டேன். மற்றவர்கள் ஏஎல் படித்தாலும் மற்றவர் 9ஆம் ஆண்டு படித்தாலும் கூட இன்றும் அண்மையில் நல்லூர் திருவிழாவிலும் கூட 3 பிள்ளைகளுமே நடன நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நடனம் என்பதற்கு வயதில்லை கிடையாது. அதை நீங்கள் எப்பொழுது வேணுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்வதற்கு தேவையான முக்கியமான விடயம் உங்களுடைய மனம், உங்களுடைய உடல் ஒன்றிணைத்து இருக்க வேண்டும். அவ்வளவுதான். கட்டாயம் மனதில் பலம் இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்றதை வந்து வெளிப்படையாக கூறியிருக்கிறீர்கள். சரி, இது எல்லாத்தையும் தாண்டி மிஸ், நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு செல்ல வேணும்.
அதை தாண்டி நீங்கள் ஒரு திருமணமான பெண்ணாக இருக்கிறீர்கள், பிள்ளைகள் எல்லாருமே உங்களுக்கு இருக்கிறார்கள். குறிப்பா நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களோடு இருக்கும்போது வேலைக்கு செல்வது ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக இருக்கிறோம். அந்த நேரத்திலும் நாங்கள் வீடு சென்று ஒரு சிறிய வேலை கூட எங்களுடைய அம்மா அப்பா சொன்னால் அதற்கு கூட நாங்கள் பஞ்சிப்படுவோம். இப்பதான் நான் வேலையால வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது, கணவன் வந்து விட்டார், பிள்ளைகள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதோடு நாங்கள் செய்கின்ற துறைகளில் பயணிப்பதும் மிக கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் 3 பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக இருக்கிறீர்கள். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆசிரியர் பணியையும் சரியான முறையில் கொண்டு செல்கிறீர்கள். கட்டாயம் இதற்கு ஒரு சப்போர்ட், ஒரு புஷிங் இருந்தால்தான் எங்களால் அதை செய்ய முடியும். யாராவது ஒருவர் கூறுவார், இதை நீ செய், உன்னால் முடியும், நான் உன்னை எப்பவுமே புஷ் பண்ணி கொள்ளுவேன், வீட்டு பிரச்சனை எல்லாம் ஒரு சாதாரணம், இவ்வாறு பல்வேறுபட்ட வார்த்தைகளை சொல்லி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துவார்கள். அவ்வாறு உங்களை அதிகமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை எப்பவுமே புஷ் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவங்க யார் மிஸ்? அப்படி சொல்ல போனால் இன்று என்னோடு இல்லாத போதும் என்னோடு ஒன்றிணைந்து இந்த துறையில் என்னை பயணிக்க வைத்தது என்னுடைய தாய் தான். அவர் எப்பொழுதுமே ப்ளஸ்ஸான விஷயங்களை தான் சொல்லுவேன். உன்னால் முடியும், நீ நீ காயா ஒரு நிகழ்வுக்கு ஒரு போட்டிக்கு போய் வந்தால் என்னுடைய அம்மா கேட்பது காயா பழமா, பழந்தானே, அப்படித்தான் கேட்பார். அவர் தான் என்னை ஊக்குவித்தார். ஒவ்வொரு துறையிலும் நான் சிறு வயதிலேயே என்னுடைய தாயார் ஒரு நோயாளியாக, இருதய நோயாளியாக இருந்த காரணத்தினாலே 7 வயதிலேருந்தே நான் சமைக்க கற்றுக்கொண்டேன். நான் அம்மாவுக்கு சப்போர்ட்டாயும் அம்மா எனக்கு சப்போர்ட்டாயும் இருந்த காரணத்தினாலே நான் வளர்ந்து வருகின்ற ஒவ்வொரு கால பகுதியிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நானே கையாள தொடங்கினேன். எனக்கு 2 சகோதரர்கள் இருந்த பொழுதும் இந்த சகோதரர்கள் என்னை அழைத்து கொண்டு போய்த்தான் எல்லா விடயங்களையும் செய்வார்கள். அப்போ என்னுடைய பங்களிப்பு அவர்களோடு சேர்ந்து எப்பொழுதும் இருந்ததுனாலே நான் எல்லா விடயங்களையும் நான் கற்றுக்கொண்டேன். அது காலப்போக்கில் ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுதும் பிரச்சனை இல்லாத உயிரினம் எதுவுமே இருக்க முடியாது. அதில் நானும் விதிவிலக்கல்ல. பிரச்சனைகள் என்பது வந்து கொண்டே இருக்கும். அதை ஒவ்வொரு விதமாக கையாண்டு இன்று வரைக்கும் நான் அந்த பிரச்சனைகளில் இருந்து கையாண்டு கொண்டுதான் நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பது உண்மைதான். இன்றைக்கு நான் 10 தேசிய மட்ட சாதனைகளில் பங்கேற்றிருக்கிறேன். அதில் 6 சாதனைகளில் முதலிடம் வெற்றிகளையும் பெற்றிருக்கின்றேன். 3 பள்ளி பாடசாலைகளில் அந்த சாதனைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுக்கும் சப்போர்ட்டாக இருந்ததில்லை. என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சகோதரம், என்னுடைய தாய் அதாவது 100% சப்போர்ட்டை எனக்கு வழங்கி இருந்தார்கள். உண்மையிலே திருமணமானால் என்ன இத்தனை மணியாச்சு, சமையல் முடியலை, நேரம் செல்ல எல்லா இடமும் அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இங்கே கேட்டு இங்கே விட்டு விடுவது வளமை. நான் அதை எடுத்துக்கொள். ஆனால் இந்த வகையில் என்னுடைய பிள்ளைகளை நான் போற்ற வேண்டும். 3 பிள்ளைகளும் எனக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருப்பார்கள். என்னுடனே நேரம் சென்றால் கூட வருவார்கள். வந்து என்னுடைய பயிற்சியில் நிற்பார்கள். அல்லது அம்மா நீங்கள் போட்டு வாங்கொண்டுட்டு வீட்டில் நின்று கொண்டு என்ன விடுவார்கள். அவர்களும் அந்த துறையில் இருந்ததுனாலே, அவர்களும் அதில் ஈடுபாடு உள்ளதுனாலே எனக்கு இன்றைக்கும் என்னுடைய பிள்ளைகள் உண்மையில் சப்போர்ட்டாக தான் இருக்கிறார். இப்போது வரும்போது கூட என்னுடைய பிள்ளைகள் என்ன என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணித்தான் அனுப்பியிருக்கணும். எனக்கு முழுமையான சப்போர்ட்டை வழங்குற என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இந்த நேரத்தில் நான் உண்மையிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாயம் சொல்ல போனா அந்த குடும்பமே ஒரு கலை குடும்பமாக பயணித்து கொண்டிருக்கு. அது எல்லாருக்கும் கிடைப்பதில்லை மிஸ். உங்களுக்கு கடவுள் தந்த ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல முடியும். இதே சந்தோஷமும் இதே செழிப்பும் உங்களுடைய இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிற இந்த ஆற்றுகை நல்ல பல விடயங்கள் எல்லா மாணவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று நானும் உங்களுக்கு நன்றிகளையும் நிகழ்ச்சியில வாழ்த்துக்களையும் கூறி இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏதாவது ஒரு கலையிலே நீங்கள் பயணிக்க வேண்டும். அந்த கலைகள் உங்களுடைய மனதிலே இருக்கின்ற எத்தனையோ அதாவது கீழ்ப்போக்கான சிந்தனைகளில் இருந்து சகல விடயங்களையும் விலத்தி உங்களை எதிர்காலத்திலே ஒளிரச் செய்யும். ஆகவே இந்த சமூகத்தில் வாழுகின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கலையிலே ஈடுபட வேண்டும் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி மிஸ், இதையெல்லாம் தாண்டி இறுதியாக உங்களிடத்துல நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு விடயம், நீங்கள் ஒரு பரதநாட்டிய டீச்சராக இருக்கிறீங்க. எத்தனையோ பிள்ளைகளுக்கு எத்தனையோ ஆட்டிகைப்படுத்தல், எத்தனையோ அரங்கேற்றங்கள், எத்தனையோ நவரசங்கள், எத்தனையோ பாவனைகள் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீர்களுக்காகவும்
ஒரு சிறிய ஒரு பாவனை செய்து காட்டுங்கள். இன்றைய நாளிலும் உங்களுடைய பாரதி நிகழ்ச்சியையும் நாங்கள் முடிக்கிற நேரம் வந்தாச்சு. மீண்டும் இது போல் அடுத்த வாரம் இன்னொரு பாரதி நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.